பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கூட இந்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தலைப்பு பெயர் சொல்லப்படாத பெண்கள். தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே மத்திய சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்திலே கூட 34ஆம் வசனத்தை படிச்சு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு தன் வலது பக்கத்து நிற்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, என் பிதாவினாலே ஆஸ்வதிக்கப்பட்டவரே, உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டதான ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுடைய பசுத்தவான்களையோ பெயர் சொல்லி நீங்க வாங்க வாங்கன்னு ஆண்டு யாரும் கூப்பிடல. இவர்கள் இந்த பூமியிலே மறைஞ்சிருந்து தேவனுக்காக பசுத்தமாய் வாழ்ந்து தன் ஓட்டத்தை ஜெயமோடு முடித்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயுதமாய் காத்திருந்து எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறுதலிக்காமல் தேவனுக்காக நின்றவர்கள். அவர்களை ஆண்டவர் சொல்லுவாரு பார்த்து, என் பிதாவினாலே ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, நீங்க எல்லாரும் என் ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய பெயர் பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், நம்முடைய பெயர் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். பைபிள்ல கூட முதலாவதாக பைபிளை பார்க்கும் போது கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கூட அங்கே பெயர் சொல்லப்படாத ஒரு ஸ்ரீ யாரு தெரியுமா? அவங்க பேர் சாரிபாத் விதவை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பேர் இல்லையா? பேர் இருக்கு. அவங்க புருஷன் இல்லையா? புருஷன் இருக்காரு. பசங்க இல்லையா? பசங்க இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் கூட அங்கே அந்த பைபிள்ல என்ன போட்டுக்குன்னு அவங்க பேர் சொல்லப்படல. அவங்களுக்கு எந்த ஊரு போட்டுருக்கு? சாரிபாத். சாரிபாத் என்றதான ஒரு ஊரிலே இந்த அம்மா இருக்காங்க. யாரு இவங்க? ஒரு விதவை, புருஷன் இல்லாத ஒரு ஸ்திரீ இவங்க. ஏன் ஆண்டவர் அந்த தேசத்திலே அந்த ஊரிலே எத்தனோ பெண்கள் இருந்திருப்பாங்க அன்னைக்கு. ஆனாலும் இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு. என்ன செஞ்சாங்க இவங்க? அதை நம்ம பார்க்கும்போது கூட சின்ன காரியம் இல்லை, அது பெரிய காரியம். என்ன பெரிய காரியம்? தங்களுக்கு வேண்டியதை கூட அந்த ஊழியக்காரன் கொண்டு கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் இது. இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் கூட நம்ம வச்சுப்போம், பாதி வச்சுப்போம், பாதி கொடுப்போம். கேட்டா கூட ஃபுல்லா தரமாட்டோம், எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அம்மா அப்படி செய்யல. ஊழியக்காரன் கேட்ட உடனே கொண்டு கொடுக்கறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் கேட்ட உடனே கொடுக்கறதான ஒரு ஸ்திரீ இவங்க. அதனால என்ன அவங்களுக்கு நன்மை தெரியுமா? இங்க நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரங்கள்ல நமக்கு எதுவுமே இருக்காத மாதிரியே தோணும். சோதனை போலவே அப்பதான் வருவாங்க ஆளுங்க, வேற நம்ம சாப்பிட்றதுக்கே என்ன தெரியலங்க, பசிக்குதுங்க, ஏதாவது இருந்தா கொஞ்சம் போடுங்க சாப்பிடுவோம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல நமக்கே ஏதோ ஒரு வேலை வச்சிருப்போம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, ஏதாவது கஞ்சி ஏதாவது செஞ்சு உட்கார்ந்துருப்பான். நீங்க கொடுக்க வரைக்கும் போக மாட்டான். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போவேன், அவங்க வீட்டுல பாலே இருக்காது. அவங்க வீட்டுல ஆனா அவங்க குடிப்பாங்க. என்ன குடிப்பாங்க தெரியுமா? பிளாக் டீ குடிப்பாங்க. என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்னா பிளாக் டீ அவங்க வீட்டுல பால் வாங்காது, காசு அவங்க வீட்டு. நான் கேட்பேன், காஃபி தாங்க சிஸ்டர் கேட்பேன். பால்ல பாசம் வாங்க, நீங்க என்ன குடிச்சீங்க கேட்பேன். பிளாக் டீ வாங்க, எனக்கு அதே போட்டு கொடுங்க, குடிக்கிறேன். அல்லேலூயா. ஊழிய பாதையிலே இதையும் நான் கடந்து பண்ணிட்டேன். ஒரு வாட்டி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பெருமாட்நல்லூர் ஊழியத்துக்கு தான். நானும் என் கூட ஃப்ரெண்டு அந்த மாரின்னு சொல்லி 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போனோம். பசிக்குதுங்க. கிறிஸ்டின் ஃபேமிலி தான். அவங்க வீட்டில் புளியா மரம் இருக்கும் அந்த ஊர்ல. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த புளியா மரம் அந்த புளியங்காய் இருக்குல்ல,
புளியங்காய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அது கொண்டு வந்து நல்லா நசுக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சுடுப்பாங்க. அவங்க அதான் ரசம் ஆகும். அதில் கடுகு இருக்காது, எண்ணெய் இருக்காது, கறிவேப்பிலை எதுவுமே இருக்காது. இந்த புளியங்காய் அச்சு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க, ஸ்டவ் வச்சுருவாங்க. ரேஷன் அரிசி தான், அதையும் தான் சாப்பிட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படின்னா வந்து எல்லா சூழ்நிலையும் மனரம்யமா இருக்க கற்று. அதுதான் இங்கே இந்த இந்த விதவை தாய் இவங்க தங்களுக்காக வைத்து கொண்டாங்களா ஒரு 2 அப்பமா அவங்க பையனுக்கு அவனை கொடுத்து இப்ப சாக போறாங்களா வந்து. அப்போ தேவனுக்கு வார்த்தைக்கு அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு இந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு தங்களுக்கு வைத்திருந்ததான அந்த தோசையை கொண்டு என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஊழியக்காரன் கொடுத்த நிமித்தமாக பைபிள் போட்டிருக்கு சமாரியா தேசமெல்லாம் பஞ்சம். ஆனா அந்த வீட்டுல மட்டும் பஞ்சம் இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க? ஊழியக்காரனுக்கு ஆகாரம் கொடுத்தாங்களாம். சாக வேண்டிய அவங்க 2 பேரும் மறுபடியுமாக உயிரோட வாழ்ந்தாங்களா வந்து. இந்த அம்மாவுக்கு பேர் சொல்லல, சாரிபாத்து விதவை அவள் தான் அவங்க பேர் வந்து. ஆனா அந்த அம்மா மூலமாய் எலியா போஷிக்கப்பட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் ஜெபம் பண்ண அக்னி இறங்கி வருது. அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரனை போஷித்த ஒரு தாய் அவங்க வந்து. ஆனா பேர் எழுத பண்ணல. நம்ம சொல்றோம் அந்த அம்மாவை குறிச்சு வந்து ஒரு ஊழியக்காரனை தாங்கினாங்களாம். எதனால? அவங்க குடும்பத்திலே ஆகாரம் கொடு. பாருங்க, முதலாவது அவங்க சாக வேண்டிய ஆளுங்க சாகல, கர்த்தர் உயிரோட காத்தார் அவங்கள. 2வது உலகமெல்லாம் பஞ்சம், அங்க மட்டும் அவங்க வீட்டை மட்டும் எண்ணெயும் மாவும் அந்த 2மே என்ன வழியா பாத்திரம் வந்து குறையவே இல்லையா. எடுக்க வருதா உள்ளாண்டு, எடுக்க உள்ளது வருதா வந்து. நம்ம அப்படிதான் இருக்கு நம்ம வீடு கூட. நம்ம ட்ரா இருக்க பீர்வா ட்ரால வந்து காசு வச்சிருப்போம். நம்ம வந்து இதுக்கெல்லாம் எடுத்து கொடுப்போம். மளிகை பொருள் வாங்கவோ, கேஸ் வாங்கவோ, வாடகை கட்டவோ. அதுல எடுக்க என்ன பண்ணணும், அந்த காசு வந்து கட்ட வந்து அப்படியே வந்து அது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கணும், குறைஞ்சே போகக்கூடாது, எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஊழியக்காரன் குடிநிமித்தமாக 1 அவங்க போஷிக்கப்பட்டாங்க. 2வது அந்த பையன் இறந்து போயிடறான். இறந்து போன உடனே இப்ப அந்த அம்மா போய் கேட்கறாங்க, எலியா கிட்ட போயிட்டு, என் பையன் சாகடிக்கவா நீங்க வந்தீங்க? அது சொன்ன உடனே எலியா ஜெபிக்கிறான், அந்த பையனுக்காக ஜெபிக்கிறான். மறுபடியும் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். அப்ப அந்த குடும்பத்திலே தேவன் என்ன பண்ணுவாரா? ஆதரிப்பார், அந்த குடும்பத்தை பார்த்து கொள்ளுவார். அந்த குடும்பத்திலே வியாதிஸ்தன் இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த வியாதிஸ்தனை குணமாக்குவார்.